தமிழ் இலக்கணம்னாவே பயமா? கவலைய விடுங்க. தப்பில்லாம எழுத ஒரு அட்டகாசமான ரகசியம் இருக்கு. வார்த்தைகளை எப்படி பிழையில்லாம சேர்க்கறது, அந்த வித்தைக்கு பேர் தான் புணர்ச்சி. சுருக்கமா சொல்லணும்னா புணர்ச்சிங்கிறது ரெண்டு வார்த்தைகளை சேர்க்கிற ஒரு இலக்கண கணிதம், அவ்வளவுதான். இதுல ரெண்டு முக்கிய ஆட்கள் இருக்கிறாங்க. முதல்ல நிக்கிறது நிலைமொழி, புதுசா வந்து சேர்றது வருமொழி. இங்க ஒரு தங்க விதி இருக்கு. உயிர் மெய் எழுத்துக்கள் மட்டும்தான் சேரும். உயிர்மெய் வந்தா கண்டிப்பா பிரிச்சாங்கணும். நிலைமொழியோட கடைசி எழுத்த பாருங்க, அது ஒண்ணு உயிரெழுத்தா இருக்கும், இல்லனா மெய்யெழுத்தா இருக்கும். அதே மாதிரி புதுசா வர்ற வருமுடியோட முதல் எழுத்தும் உயிரிலையோ அல்லது மெய்யிலையோ தான் தொடங்கும். இத வச்சு பார்த்தா இந்த எழுத்துக்கள் சந்திக்கிற 4 வழிகள் நமக்கு தெள்ள தெளிவா கிடைச்சிடும். சரி, விதிகளுக்கு வருவோம். எந்த வார்த்தை சேர்ந்தாலும் அது இந்த ரெண்டு முக்கிய வழிகள்ல ஒன்னதான் தேர்ந்தெடுக்கும். முத வழி ரொம்ப ஈஸி. அதான் இயல்பு புணர்ச்சி. எந்த மாற்றமும் இல்லாம வார்த்தைகள் அப்படியே இயல்பா இணையும். எடுத்துக்காட்டா வாழை கூட்டல் மரம், வாழை மரம். எந்த மாற்றமும் இல்லாம எவ்வளவு அழகா சேர்ந்திருக்கு பாத்தீங்களா? மெய்யும் உயிரும் சேர்ந்து உயிர்மெய்யா மாறுறதும் ஒரு இயற்கையான விஷயம்தான். அதனால இதுவும் இயல்பு புணர்ச்சி தான். ரெண்டாவது வழி கொஞ்சம் சுவாரஸ்யமானது. வார்த்தைகள் சேரும்போது அதோட அமைப்பே மாறும். இதுக்கு பேர் தான் விகார புணர்ச்சி. இதுல மொத்தம் 3 வகை இருக்கு. ஒரு எழுத்து புதுசா தோன்றும், வேறனா மாறும், இல்லனா காணாம போகும். முதல்ல தோன்றல். 2 வார்த்தைக்கு நடுவுல புதுசா ஒரு மெய்யெழுத்து வந்து நின்னா அதுதான் தோன்றல். அடுத்து திரிதல். ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாவே மாறுவேஷம் போடும். இங்க இல் இற்றா மாறுறத கவனிங்க. கடைசியா கெடுதல். சுருக்கமா சொல்லணும்னா மறைஞ்சு போறது. வார்த்தையோட கடைசியில இருக்கிற மா இங்க சுத்தமா காணாம போச்சு. இந்த இலக்கண கணிதம் தெரிஞ்சா எழுத்துப் பிழைகளே வராது. அடுத்த முறை நீங்க தமிழ் படிக்கும்போது இதை கண்டுபிடிப்பீங்களா?